ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா இப்போதே சத்தியம் செய்கிறேன். நான் சொன்னதை கேட்டு முடித்த 15 நிமிஷத்தில் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வந்து சேரப்போகுது. என்னை நம்புன எல்லாருக்கும் நான் சோதனைகளை கொடுத்தாலும் கூட கண்டிப்பாக அந்த சோதனைகளை தாண்டி அவங்க ஜெயிக்கும்படியும் சாதிக்கும்படியும் நானே துணையாக நிற்பேன். அப்படிதான் இப்போது உனக்கான சோதனை காலத்தை முடிச்சு வச்சு உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியடைய செய்வதற்காக இந்த வராகி அம்மா இப்போது வந்திருக்கேன். நீ எதிர்பார்க்கும் அத்தனை அதிர்ஷ்டங்களையும் உனக்கு அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையில் இருக்கிற கவலைகளையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து நீ நிம்மதியாய் மகிழ்ச்சியாய் இருக்கும்படி செய்ய போகிறேன். நீ என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் பொறுமையாக இருந்தீனா உன்னை சுற்றிய சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் எப்படி உனக்கு சாதகமாக மாறுதுங்கிறத உன்னால் கண்டிப்பாக புரிஞ்சுக்க முடியும். இது வரைக்கும் வேணும்னா நீ நினச்சது போல் எந்த விஷயங்களும் நடக்காமல் நீ ஏமாற்றம் அடைஞ்சிருக்கலாம். ஆனால் இப்போது எல்லாத்தையும் சரி செஞ்சு தாமதமான விஷயங்களையும் சரியான நிகழ்வுகளாக உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடத்தி கொடுக்க போகிறேன். உன் நல்ல குணத்தை புரிஞ்சுக்காதவங்க வேணும்னா உன்னை நினச்சி கவலைப்படலாம். நீ மோசமாக இருக்கன்னு உன்னை திட்டலாம், குறை சொல்லலாம். ஆனால் இப்போது காலம் கண்டிப்பாக உன்னுடைய நல்ல மனசையும் உன்னுடைய நல்ல குணத்தையும் நீ நல்லதுதான் செய்கிறன்றதையும் எல்லாருக்கும் புரிய வைக்கும். அதனால் நீ யாரை பற்றி யோசிக்காமல் எதை நினச்சும் கவலைப்படாமல் உன் கடமைகளில் எந்த குறையும் இல்லாமல் சிறப்பாக செஞ்சு முடி. கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்ததை விட எல்லாமே நல்லபடியாக நற்பலன்களாக உன் வாழ்வில் வந்து சேரும். நீ யாருக்காக உன் வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறியோ அவர்களுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடு. ஆனால் உனக்காக யாராவது ஒருத்தர் வாழ்வாங்க இல்லையா? உன்னை பிடிச்சவங்க உனக்காக நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க அவர்களை மட்டும் ஒருபோதும் எதுக்காகவும் விட்டு கொடுக்காதே என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ நினச்சதற்கு மாறாக நடந்த சில விஷயங்களை நினச்சி நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. இனி என்ன ஆகுமோ நினச்சி கவலைப்படவும் வேண்டாம். என்ன ஆனாலும் வாழ்க்கையில் நடக்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டும் ஏற்றுக்கிட்டும் எதிர்கொண்டு கொண்டும் 4 பேருக்கு எப்படி உன்னால் முடிஞ்ச உதவியை செய்யலான்னு யோசிச்சுட்டு போய்கிட்டே இரு. கண்டிப்பாக நடக்க போகிற விஷயங்கள் அனைத்தும் நன்மையாகவே நடக்கும்படியும் உன் வாழ்க்கையில் நீ சிரித்து சந்தோஷமாக இருக்கும்படியும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். கலப்படம் இல்லாத தூய்மையான நல்ல மனசோடு இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக இருக்கும்படியும் உன் வாழ்க்கை அழகாக அற்புதமாக மாறும்படியும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. யாராக இருந்தாலும் உன்னை பார்த்த உடனே நீ கோபப்படுறன்றது தான் பெருசாக பேசுகிறாங்களே தவிர கோபப்படுறவங்கெல்லாம் உண்மையானவங்க நேர்மையானவங்கன்றத அவங்க யோசித்து கூட பார்க்குறதில்ல. ஏன்னா நீ எப்போதும் உண்மையாக சரியாக நேர்மையாக இருக்கதால மற்றவங்க யாராவது அப்படி இல்லாத போது பொய்யான வேலைகளை செய்யும் போது அந்த ஏமாற்றத்தையும் அந்த துரோகத்தையும் பொறுத்து கொள்ளாமல் நீ கோபப்படுறங்கிறதே என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நேர்மையாக இருப்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த கோபம் வருமே தவிர பொய்யானவங்க யார் எப்படி இருந்தாலும் கண்டுக்காம கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் என் அன்பு பிள்ளையே, நீயும் இப்போது மாறுவதற்கான நேரம் இன்னும் எத்தனை காலத்துக்கு நினச்சது நடக்கலை, எதிர்பார்த்தது போல மற்றவங்க இல்லைன்னு நீ கோபப்பட்டுக்கிட்டே இருக்க போகிற. முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை தவிர்த்து விட்டு தனித்து விட்டு எப்போதும் அமைதியான சிரிச்ச முகத்தோடு இருக்க பழகு. நீ என்னிடம் வேண்டி கேட்ட விஷயங்களையெல்லாம் உன் கைகளில் நான் கொடுக்க போகிறேன். உன் சந்தோஷத்தை பார்ப்பதற்கு ஆவலாக இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது இனி எல்லாமே உனக்கு சாதகமாகவே இருக்கும். நீ ஒருபோதும் எதை நினச்சும் வருத்தப்படாத. யாரை போலவும் இல்லாமல் நீயாக உன் இயல்பு மாறாமல் இருப்பது தான் உன்னுடைய வாழ்நாள் சாதனை நினச்சிக்கோ. நீ எதிர்பார்த்த எல்லாமே இனி உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக வந்து சேரும். உனக்கான நல்ல காலம் ஆரம்பிச்சிடுச்சு என் செல்லமே. இனி எப்போதுமே நீ மகிழ்ச்சியாக இருக்கலாம். இந்த வராகி அம்மா நானும் உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுப்பேன்ற நேர்மறை எண்ணங்கள் உனக்குள்ளே இருக்கட்டும். கூடிய விரைவில் உன் வீட்டில் ஒரு சுபமங்கலகரமான நல்ல காரியம் நடக்க போகுது. அதனால் நீ எப்போதும் எல்லார்கிட்டையும் மகிழ்ச்சியோடு சிரித்த முகத்தோட நல்லதே நடக்கும்ன்ற நேர்மறை எண்ணத்தோடு இரு. நீ என்கிட்ட கேட்ட பிரார்த்தனைகளையெல்லாம் நல்லபடியாக உனக்கு நிறைவேற்றி தர்றேன். வெற்றியோ தோல்வியோ வாழ்க்கையில் எது வந்தாலும் உன்னை நீயே செதுக்கிக்கிட்டே தான் இருக்கணும். வெற்றி பெற்றால் செதுக்கி அழகான சிலையாக மாறிவிடு.
தோல்வி அடைஞ்சா செதுக்கக்கூடிய சிற்பியாக நீ மாறி எது சரியா வரலையோ, எது தோல்வியை தந்துச்சோ அதை சரி செய்யக்கூடிய சிற்பியாக இரு. கண்டிப்பா நீ மனசு வச்சா மட்டும்தான் உன் வாழ்க்கையை மாற்ற முடியும். நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறியோ, எப்படிப்பட்ட வாழ்க்கை அமைஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறியோ, அதையே உன் கைகளில் கொடுக்க நான் தயாராக இருக்கேன். எந்த சூழ்நிலையிலையும் உன் வாழ்க்கையின் மீதான நம்பிக்கை இழக்காமல் இருந்து கொள். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கும் பக்திக்கும் பாசத்துக்கும் அன்புக்கும் சேர்த்து தான் இந்த பிரபஞ்சத்தில் இருந்து உனக்கான நல்லதை நடத்துவதற்காக இந்த வராகியமாக வந்திருக்கேன். நீ ஒருபோதும் எதை நினச்சும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையின் கடைசி வரை உனக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து உன்னை மன நிம்மதியோடு நிறைவோடு சந்தோஷமாய் வாழ வைக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. நீ எல்லாரையும் நம்பலாம், ஆனால் எப்போதும் யாரும் எல்லா சூழ்நிலையிலையும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு மட்டும் நம்பாத. ஏன்னா சூழ்நிலைக்கு ஏற்ப மாறக்கூடிய சூழ்நிலை கைதிகளாகத்தான் இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நீ உன்னுடைய தனித்துவத்தையும் இயல்பையும் விட்டு கொடுக்காம யதார்த்தமாக வாழ பழகு. எந்த ஒரு மனிதன் உன் இடத்துல இருந்து யோசிக்கலையோ, உன் பக்கம் இருந்து உனக்கான நியாயத்தை தேடலையோ, அவர்களை நீ விமர்சிக்கவும் வேணாம், அவங்க மேலே கோபப்படவும் வேணாம். ஏன்னா உனக்கு உதவி செய்யாத அந்த மனிதர்கள் கொஞ்சம் கூட உன் அன்புக்கு தகுதியற்றவர்களாக இருப்பார்கள் என்பதை புரிந்துகொள். நீ எதையும் கடந்து வருவேன்ற மன உறுதியோட வைராக்கியத்தோட தைரியத்தோட எல்லா வேலைகளையும் செய்யும்போது கண்டிப்பாக உனக்கு துணையாக இருக்கக்கூடிய நானே உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி முடிப்பேன். என்ன நீ கேட்டாலும் எல்லாத்தையும் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு தாயாக, உன் தேவைகளை பூர்த்தி செய்யும் உனக்கு பிடிச்ச அப்பாவாக, உனக்கு அறிவு போதிக்கக்கூடிய நல்ல குருவாக, உன் உடல்நிலையை பற்றி தெரிந்திருக்கும் ஒரு மருத்துவராக, உன்னை ஏங்கி அலைந்து கொண்டிருக்கும் விஷயங்களையெல்லாம் கையில் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வழிகாட்டியாக உன்னை ஊக்குவிச்சு இதுதான் நல்ல பாதைன்னு உனக்கு காட்டி உன் வாழ்க்கையை அழகானதாக ஆக்க வந்திருக்கேன். என் அன்பு பிள்ளையான நீ எப்போ என்னை கூப்பிட்டாலும் உனக்காக ஓடி வந்து நிற்க தயாராகவே இருக்கிறேன் என் செல்லமே. உன்னை என் உள்ளங்கையில் வச்சு தாங்கி என் கண்ணுக்குள்ளே வச்சு காப்பாற்றி பத்திரமாக பாதுகாக்கும் தாயாக இருக்கும் நான் நீ என்ன கேட்டாலும் நிச்சயமாக தருவேன்னு நம்பு. எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இருக்கணும். உன்னுடைய வெள்ளை மனசையும் நல்ல மனசையும் புரிஞ்சுக்காம இருந்தவங்களுக்கு நீ யார், எப்படிப்பட்ட ஆளு, உன் குணம் என்னங்கிறத நிச்சயமாக புரிய வைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சங்கடங்களையும் சந்தேகங்களையும் பிரச்சனைகளையும் கூட நான் தீர்த்து வச்சிடுறேன் என் செல்லமே. எல்லாரும் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்கவங்க வாழ்க்கையில் உனக்குன்னு ஒரு தனித்துவமும் முக்கியத்துவமும் கொடுக்கும்படி செய்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இரு. எந்த ஒரு உதவியும் ஒரு எல்லைக்குள் தான் இருக்கணுமே தவிர எல்லையற்ற உதவிகளை செய்ய நீ யோசிக்கவே வேண்டாம். என்னை நம்பி வந்த என் அன்பு பிள்ளையான் நீ எந்த விஷயத்திலும் இறங்கி மாட்டிக்கிட்டு முழிக்கக்கூடாது. நல்லது செய்யணும், அதே நேரத்தில் ஏமாளியாகவும் இருக்கக்கூடாதுன்னா முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு பெருசாக நம்பி முடிவு செஞ்சு உதவி செய்கிறதை நிறுத்திக்கிட்டு உனக்கு தேவையான வேலைகளையும் உதவிகளையும் நீ செய்ய பழகு. என்றுமே உனக்கு துணையாக நான் இருக்கும்போது இனிமேல் நீ ஒரு நிமிஷம் கூட கவலைப்படக்கூடாது. கண்டிப்பாக உனக்கான எல்லா காரியங்களையும் வெற்றிகரமாக நான் நடத்தி முடிப்பேன். அது மட்டும் இல்லாமல் நீ ஆசைப்பட்ட விஷயங்களையும் கூட அழகாக செஞ்சு முடிச்சிடுறேன் என் செல்லமே. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு கேட்ட என் அன்பு பிள்ளையான உனக்காகவே நீ நிம்மதியோடு நல்லா இருக்கணுன்ற பிரார்த்தனைகளை கேட்க பழகு. உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீ பல எதிர்ப்புகளை சந்திச்சிட்ட. அது அனைத்துக்குமே ஒரு முடிவு கட்டும் விதமாக தான் இப்போது உன் வாழ்க்கையில் நான் சாதனைகளை படைக்கப் போகிறேன். சாதனைங்கிறது பெருசாக வேறொன்றும் கிடையாது. என்ன நடந்தாலும் அதை சமாளித்து வாழ்க்கையை ஜெயிச்சு வாழ்கிறதுக்கு பேர் தான் சாதனை. நீ இதுவரைக்கும் எத்தனையோ கஷ்டம் பிரச்சனை எது வந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு வாழ்க்கையை சிரிச்சுக்கிட்டே வாழ முயற்சி செய்கிற. அப்படிப்பட்ட உனக்காகவே உன்னுடைய ஒவ்வொரு நிலைமையிலிருந்தும் நான் மாற்றி கொண்டு வந்து உனக்கான நல்லதை செய்ய தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நீ தைரியமாக இருந்தீன்னா எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாகவே நடக்கும். அதுவும் இந்த வராகியம்மா உனக்கான நல்லதை நடத்தாமல் விட்டுட மாட்டேன். எப்போவுமே கற்பனையாலே வாழ்க்கையை அப்படி வாழணும் இப்படி வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு உண்மையான யதார்த்த வாழ்க்கை வலியையும் வேதனையையும் தரும். முடிஞ்ச அளவுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல்
யதார்த்த வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ்வதுதான் சரியாக இருக்கும். நீயாகவே கற்பனை செய்ய முடியாத விஷயங்களை கூட நல்லபடியாக அற்புதமாக அழகாக ஆக்கித்தர நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எப்போதும் உன் மனசில் நேர்மறை எண்ணங்களை வச்சுக்கோ. எந்தவித சூழலும் உன்னை கஷ்டப்படுத்த முடியாத அளவுக்கு எல்லாவற்றையுமே இந்த வராகி தாய் நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் உனக்கு நல்லது நடக்குன்ற அந்த நம்பிக்கையோடு மட்டும் இருந்தால் போதும் என் செல்லவே. நீ எப்போவுமே கெட்டவனை விட நல்லவனாக நடிக்கிற கெட்டவனுக்கு தான் பாசத்தை அதிகமாக கொடுக்குற. இந்த உலகத்தில் நல்லவங்க கெட்டவங்கன்னு எல்லாம் கலந்து தான் இருக்காங்க. ஆனால் நல்லவங்களை விட கெட்டவர்கள் அதிகமாக இருக்காங்கன்றதை நீ தெரிஞ்சுக்கோ. நீ ஒருபோதும் யாருக்காகவும் பொய் சொல்லவோ பொய் பேசவோ வேண்டாம். எப்போவுமே எந்த விஷயத்தையுமே நாளைக்கு பார்த்துக்கலாம் நினைக்காம நினச்ச காரியத்தை உடனே செஞ்சு முடி. யாருக்கிட்டையும் போய் சண்டை போடுறதுக்கு பதிலாக எல்லாருக்கிட்டையும் பொறுமையாக பக்குவமாக பேசு. உனக்கு தெரியாதவங்களுக்கு கூட நீ சின்ன சின்ன உதவியை செய்கிறதால ஒருபோதும் நீ கெட்டு போக போகிறதில்ல. எல்லா மனிதர்களிடமும் தொலைபேசியிலேயே பேசாமல் நேரில் போய் பேசுகிறதின் மூலமாக நிச்சயமாக உன் வாழ்க்கை மகிழ்ச்சிக்குரியதாக மனநிறைவுடையதாக நிம்மதிக்குரியதாக மாறும். இந்த வராகி தாயின் பாதத்தை நம்பி வணங்கி வாழ்ந்து வரும் உனக்கு எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு வாடிப்போய் இருக்கிற முகத்தை சந்தோஷப்பட வச்சு இந்த நொடியே நீ கேட்ட வரம் அனைத்தையும் உன் கைகளில் கொடுக்க போகிறேன். இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாக நடக்கும். நீயே சற்றும் எதிர்பாராத விதத்தில் மாபெரும் அதிர்ஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. நெஞ்சம் முழுக்க வஞ்சத்தை வச்சுக்கிட்டு பொறுப்பில்லாமல் உனக்கு கெட்டது செய்யக்கூடிய சில உறவுகளை உன் வாழ்க்கையிலிருந்து தள்ளி வைக்க பழகு. கடல் அளவுக்கு பெரும் துன்பத்தில் நீ தள்ளாடி தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது உனக்கு உதவி செய்ய யார் வரலேனாலும் பரவாயில்ல, இன்னும் உன் கையை பிடிச்ச அந்த கடலுக்குள்ள மூழ்கடிக்க முயற்சி செய்யும் கெட்டெண்ணம் கொண்ட சில மனிதர்கள் உறவுகளாக உனக்கு வேண்டாம் என் செல்லமே. நான் உன்னை கை கொடுத்து தூக்கி நிறுத்தி உனக்கு உயிர் கொடுத்து வடிவம் கொடுத்து உனக்கான அன்பையும் கொடுத்து எல்லார் முன்னாலையும் தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு ஜெயிச்சு நிற்கும்படி செஞ்சு காட்டுவேன். இது எல்லாமே கூடிய சீக்கிரம் நடக்கும்.